கண்ணுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இப்போ நம்ம டிவார்மிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 21 நாளைக்கும் வந்து கண்ணு போட்டதுலேருந்து கொடுத்துட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளில் இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைப்ரைசின்ஸ் ஹெக்ஸாஹைட்ரேட்னு சொல்லி ஒரு பாட்டில் இருக்கும். அதில் ஒரு 50 ml 15 ml ரெண்டாக பிரித்து நைட்டு ஒன்று காலையில் ஒன்று அந்த மாதிரி வந்து நம்ம டிவார்மிங் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 30 ml வந்து பெரிய கணக்கில் 30 ml தாராளமாக கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு இருக்க கணக்கு மட்டும் நம்ம வந்து இந்த 30 ml பிரித்து 15 ml கொடுக்கலாம். இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே டிவார்மிங் கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக தெரியும். இது என்னங்கன்னா வாய் வழியாக டேரெக்டாக கொடுத்தா வந்து சோக் ஆயிரும். அதாவது பொறையேற ஆரம்பித்து நிறைய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஃபீடில், பாலில், தண்ணியில் கலந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து தப்பான முறைங்க. காற்றை உள்ள அனுப்பாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் கொடுக்குறோமோ அவங்கள வந்து இப்படி பிடிக்கணுங்க. இந்த மாதிரி பிடிச்சி ஒரு விரலை உள்ளே வச்சோம் அப்படின்னாவே வந்து அவங்க வந்து வாய் திறப்பானுங்க. சைடாக நேராக வைக்காம ஒரு ஓரமாக வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புறையும் ஏறாது. நக்கி சாப்பிடுவாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது உள்ளே போய்க்கும். நான் தனியாகவோ ரொம்ப லிக்யூடாவோ கொடுத்தோம்னா வந்து புறையறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஒரு கண்ணோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா டிவார்மிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக ப்ராப்பரான ஷெடியூலில் வந்து டிவார்மிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறது நம்மளுக்கு வந்து கண்ணோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபீடும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்டேக் ஆகி பாடி வந்து க்ரோத் ஆகும். இந்த டிவார்மிங்கான சார்ட்டை வந்து நான் வந்து வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். கண்ணுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இப்போ நம்ம டிவார்மிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 21 நாளைக்கும் வந்து கண்ணு போட்டதுலேருந்து கொடுத்துட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளில் இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைப்ரைசின்ஸ் ஹெக்ஸாஹைட்ரேட்னு சொல்லி ஒரு பாட்டில் இருக்கும். அதில் ஒரு 50 ml 15 ml ரெண்டாக பிரித்து நைட்டு ஒன்று காலையில் ஒன்று அந்த மாதிரி வந்து நம்ம டிவார்மிங் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 30 ml வந்து பெரிய கணக்கில் 30 ml தாராளமாக கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு இருக்க கணக்கு மட்டும் நம்ம வந்து இந்த 30 ml பிரித்து 15 ml கொடுக்கலாம். இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே டிவார்மிங் கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக தெரியும். இது என்னங்கன்னா வாய் வழியாக டேரெக்டாக கொடுத்தா வந்து சோக் ஆயிரும். அதாவது பொறையேற ஆரம்பித்து நிறைய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஃபீடில், பாலில், தண்ணியில் கலந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து தப்பான முறைங்க. காற்றை உள்ள அனுப்பாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் கொடுக்குறோமோ அவங்கள வந்து இப்படி பிடிக்கணுங்க. இந்த மாதிரி பிடிச்சி ஒரு விரலை உள்ளே வச்சோம் அப்படின்னாவே வந்து அவங்க வந்து வாய் திறப்பானுங்க. சைடாக நேராக வைக்காம ஒரு ஓரமாக வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புறையும் ஏறாது. நக்கி சாப்பிடுவாங்க.